ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாட் ஆர் த வேஸ் டு மெஷர் ஆர் ஸ்பிரிச்சுவல் growth? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை எந்த விதங்களிலே நாம் அளவிட முடியும் என்ற தலைப்பிலே கடந்த 4 நாட்களாக எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியின் அடிப்படையிலே நாம் பார்த்து வருகிறோம். இந்த 2வது கேள்வியின் அடிப்படையிலே தான் நம்ம 3 நாட்களாக நாம் காரியங்களை பார்த்து வருகிறோம். Am I eating meat or drinking milk? நாம் பலமான ஆகாரத்தை உட்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமா, இல்லாவிட்டால் பாலை மாத்திரம் குடிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? இந்த கேள்வியின் அடிப்படையில் இன்றைக்கும் சில காரியங்களை பார்த்துவிட்டு 3வது கேள்வியும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த 13ஆம் வசனத்தை பாருங்கள். அது இந்த நிருபத்திலே, இந்த அதிகாரத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். For everyone who partakes only of milk, பாலை மாத்திரம் குடிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள். They are unskilled in the word of righteousness, for he is a babe. அவர்கள் குழந்தையாக இருக்கிறபடினால் அவர்களுக்கு அந்த நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆக இது ஒரு பழக்கம். இட் இஸ் அ ஸ்கில் என்று சொல்லும் பொழுது திறமை சார்ந்த விஷயம். ஆக இந்த திறமையை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் கொடுக்கிற கிருபை. அந்த கிருபையை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை நாம் பயன்படுத்தாவிட்டால் நாளடைவிலே அதை நாம் இழந்து போய் விடுவோம். அப்போ எப்படி நாம் ஒரு பொருளை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டு விட்டால் அந்த பொருள் நாளடைவிலே நமக்கு பயன்படாத விதத்திலே அது மாறிவிடுமோ, அதே போல தான் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், அந்த அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும். அதே போல இந்த பகுத்தறிவு என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம், அதையும் நாம் பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தாவிட்டால் நாளடைவிலே அது இல்லாமலே போய்விடும். கேள்வியில் மந்தம் உள்ளவர்களாய் நாம் மாறிவிடுவோம். இருதயத்திலே மந்த நிலைமையிலே அது நம்மை மாற்றிவிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். They are unskilled in the word of righteousness. நீதியின் வசனத்திலே அவர்கள் பழக்கமில்லாதவர்கள். யார் அது? அவர்கள் தான் குழந்தைகள். இன்றைக்கும் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கிறவர்கள் நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவர்கள். இன்னும் அவர்கள் காரணங்களை சொல்லி, சாக்கு போக்குகளை சொல்லி அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கிறார்கள். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஏதோ புதிதாய் ரட்சிக்கப்பட்டு இப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களிடத்திலிருந்து நாம் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது. அது கொஞ்சம் கடினமான காரியம். ஆனால் இன்றைக்கு வேதனையான ஒரு காரியம் என்ன? ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் பல விசுவாசிகள் இன்றைக்கும் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கிறார்களே, பாலை மாத்திரம் குடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அதுதான் குழந்தைத்தனம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த 3வது கேள்வி என்ன? இந்த 3வது கேள்வியையும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சியை எப்படி அளவிட முடியும்? அதற்கான 3வது கேள்வி, am I able to discern truth from error? எது சத்தியம், எது தவறு, எது தீமை, எது கள்ள உபதேசம், எது நல்ல உபதேசம் என்பதை நான் பகுத்தறிந்து பிரித்து பார்க்க முடிகிறதா? இதுதான் 3வது கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கிடைத்துவிட்டால் நான் ஆவிக்குரிய ரீதியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறேனா, இல்லாவிட்டால் வளர்ச்சி இல்லாமல் ஒரு தேக்க நிலையில், இல்லாவிட்டால் ஒரு வளராத நிலைமையில் நான் இருக்கிறேனா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதே அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இதை நான் ஆங்கிலத்திலையும் நான் வாசிக்கிறேன். அது இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. But solid food belongs to those who are of full age, that is, those who by reason of use have their senses exercised to discern both good and evil. இது நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன். But solid food is for the mature, for those who have their powers of discernment trained by constant practice to distinguish good from evil. அங்கே பாருங்கள், இந்த பழக்கம் என்பது ஏதோ ஒரு நாள் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. அதற்கு பேர் பழக்கம் கிடையாது. பழக்கம் என்று சொன்னால் தொடர்ச்சியாய் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம்.
அதே போல் பயிற்சி என்று சொல்லும் பொழுதும் அதுவும் தொடர்ச்சியாய் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். ஒரு நாள் பயிற்சியிலே இது வந்துவிடாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்து இந்த காரியங்களை சோர்வில்லாமல் செய்ய நம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். பயிற்சி எடுக்க வேண்டும். எதற்கு தெரியுமா பயிற்சி? பகுத்தறிய பயிற்சி எடுக்க வேண்டும். we need to train ourselves to discern. இந்த ஆவிக்குரிய பகுத்தறிவு இந்த கடைசி நாட்களிலே கிட்டத்தட்ட ஒரு போர் அடிக்கிற வார்த்தையாய் பல பேருக்கு மாறிவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ஆவிக்குரிய உலகத்திலே இது ஒரு கெட்ட வார்த்தை அதை போல கூட மாறிவிட்டது என்று சொன்னால் மிகையாகாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி பல பேர் தங்களுடைய யோசனையை அடகு வைத்து விட்டார்கள். தங்களுடைய சிந்திக்கும் திறனை அவர்கள் இழந்து விட்டார்கள். விசுவாசம் என்கிற பெயரிலே கண்மூடித்தனமாக பல காரியங்களை செய்துவிட்டு அவர்கள் ஆண்டவரையே குறை சொல்லுகிறவர்கள், அவர்கள் ஆண்டவரையே கேள்வி கேட்கிற கூட்டம் தான் அநேகம் பேர் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் மாறாக ஆண்டவர் நமக்கு ஞானத்தை, அறிவை கொடுத்திருக்கிறார். சரியான விதத்தில் இதை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் பிப்ளிக்கலி இல்லிட்ரேட், அதாவது வேதத்தை கல்லாதவர்களைப் போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது. படிப்பறிவில்லாதவர்களைப் போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது. படிப்பறிவில்லாதவர்களை எளிதாய் மற்றொருவன் ஏமாற்றிவிட முடியும். ஆனால் படித்தவனை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவன் எந்த காரியத்தையும் படித்து செய்ய வேண்டும் என்று நினைப்பான். அதே போல தான் இந்த ஆவிக்குரிய பகுத்தறிவு நமக்கு அவசியம். இந்த ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாவிட்டால் எளிதாய் நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். அதுவும் இந்த கடைசி நாட்களிலே பலவிதமான துருபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறதே. இது எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? ஒரு உதாரணத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு கவுண்டர்ஃபீட் நோட், ஒரு கள்ள நோட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எளிதான வழிமுறை என்ன தெரியுமா? நீங்கள் வங்கி அதிகாரிகள், வங்கியில் வேலை செய்கிறவர்கள்ட்ட போய் கேளுங்க. கள்ள நோட்டையே அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு அதிலேயே நேரத்தை உட்காந்து செலவழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் நல்ல நோட்டை அவர்கள் கையாண்டு அவர்களுக்கு பழக்கம். நல்ல நோட்டு எப்படி இருக்கும்னு பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த கேஷியர்ஸ், காசோலை அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர்கள் அதையே கையாண்டு பழக்கப்பட்டவர்கள், நல்ல நோட்டையே கையாண்டு பழக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த நேரத்தில் ஒரு கள்ள நோட்டு இடையில் வந்துவிட்டால் எளிதாய் அதை கண்டுபிடித்து விடுவார்கள். they will be easily able to spot the counterfeit notes because they always spend time in handling the true notes. அப்போ பாருங்கள், இன்றைக்கு வேதனையான ஒரு காரியம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பல பேருக்கு எது நல்ல நோட்டு அதுன்னு தெரியல. ஆவிக்குரிய ரீதியாக நான் சொல்கிறேன், எது சத்தியம் என்றே பல கிறிஸ்தவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ கள்ள நோட்டு வந்தால் அவர்கள் எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்போ இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கள்ள நோட்டையே பார்த்து நம்ம போய் தேடி போய் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் எது நல்ல நோட்டு, எது சத்தியம், எது உண்மை என்பதை ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் படி. அப்பொழுதுதான் கள்ள உபதேசம் நுழையும் பொழுது தந்திரமான, கேட்டுக்கு விரோதமான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி என்கிற வார்த்தை வருகிறது. அப்போ தந்திரமாய் யாராகிலும் ஒருவர் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி, நம்மை வஞ்சிக்கிற மாதிரியான வார்த்தைகளை அவர்கள் உபதேசங்களாக, கள்ள உபதேசங்களாக போதிக்கும் பொழுது நமக்கு எளிதாய் அது புரிந்துவிடும். இது வேதத்திற்கு புறம்பான ஒரு சத்தியம் என்று சொல்லி, வேதத்திற்கு புறம்பான வார்த்தை என்று சொல்லி நமக்கு இது எளிதாய் நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் அதற்கு என்ன தேவை? டிசர்ன்மெண்ட், ஆவிக்குரிய பகுத்தறிவு தேவை. நாம் தொலைக்காட்சியை பார்க்கிறோம், பல பத்திரிகைகளை நாம் வாசிக்கிறோம், பல கூட்டங்களுக்கு நாம் போகலாம், அங்கேயும் செய்திகளை கேட்கிறோம். இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஆர் யூ டிசர்னிங்? இந்த இடங்களிலே செய்திகளை கேட்கிற நீங்கள் அதை பகுத்தறிந்து பார்க்கிறீர்களா? கேட்கிற வார்த்தைகளை கண்மூடித்தனமாக அப்படியே நம்பி விடுகிறீர்களா? இல்லாவிட்டால் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிற அந்த பெரோயா பட்டணத்து ஜனங்களுடைய குணநலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படுகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சிந்தனையோடு நாம் இன்றைக்கு முடிக்கலாம். நாளை தினத்திலே இந்த வேத பகுதியின் அடிப்படையில் தொடர்ந்து நாம் மற்ற காரியங்களை தியானிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துவாராக. ஆமென்.